ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொளத்தூர் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான ஒரு சிக்கன் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ரொம்ப சீக்கிரத்தில் எப்படி செய்து முடிக்கிறதுன்றது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் லீவில் பசங்க இருக்கும்பொழுது இந்த மாதிரி நம்ம செய்து கொடுத்தோம்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ அளவு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி மஞ்சத்தூள்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய தக்காளி, தேவையான கொத்தமல்லி, புதினா, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். மற்றபடி தேவையான மசாலா பொருள் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, மராட்டி மொட்டு, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மராட்டி மொட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பாருங்க, அரிசி இன்னைக்கு வந்து நம்ம பாஸ்மதி அரிசியில தான் செய்ய போறோம். ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அரிசியில செய்யும் போது. பாருங்க, இந்த 1 டம்ளர்ல 3 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். பாஸ்மதி ரைஸ்க்கு 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அது பார்த்துக்கோங்க. இன்னைக்கு இதில் தான் நம்ம செய்ய போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம், இதை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் நம்ம ஊற வச்சு வைக்க போறோம். அதுக்கப்புறம் நம்ம செய்யறதுக்கும் அதுக்கும் சரியா இருக்கும். ஃபர்ஸ்ட் இதை ஊற வச்சிடலாம். இப்போ கழுவி ஒரு 2 முறை கழுவி ஊற்றிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட போகிறோம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். ஏன்னா சீக்கிரமாக செய்து முடிக்கலாம் குக்கரில் தான். மற்றதெல்லாம் செய்யணும் கொஞ்சம் டைம் எடுக்கும். இதில் சீக்கிரமாக முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த பிரியாணிக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கலாம். நீங்கள் எத்தனை பேருக்கு செய்கிறீங்களோ அதுக்கேற்ற போல பொருளை நீங்கள் கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கோங்க. நான் ஒரு 4 பேருக்கு செய்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். இப்போ எண்ணெய் வந்து நல்லா காயட்டும், சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் எல்லா பொருளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு போட்டுக்கலாம். எல்லாம் ஓரளவுக்கு பொரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ இந்த கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆனியனை போட்டுடலாம், வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ 2 பச்சை மிளகாய் உடைச்சி வச்சிருக்கேன், அதையும் போட்டுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரணும், கொஞ்சம் ப்ரௌனாக மாறணும். நான்வெஜ் ஐட்டம் எல்லாத்துக்குமே வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌனாக மாறினா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதங்கி வரட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா ப்ரௌனாக மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணலாம், இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை போட்டுடலாம். 2 தக்காளி, பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு போட்டு நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இது கூடயே உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரம் தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வந்துடும். அதுக்கு தான் இது கூட உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். எடுத்து வச்சிருக்கிற இந்த புதினா, ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி அப்படியே போட்டுக்கலாம். தழைய அப்படியே போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் விழுது சேர்த்துக்கிறேன், இஞ்சி பூண்டு விழுது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா குழஞ்சி வரட்டும் ஓரளவுக்கு. இப்போ பாருங்கள், நல்லா குழஞ்சி வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சீக்கிரத்தில் இந்த சாதம் எப்படி பண்ணுறதுனா ரொம்ப டேஸ்டியாக, அதே நேரத்தில் சீக்கிரமாக முடிகிற மாதிரி நம்ம செய்யணும். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தனியாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் ஊற்றிக்கணும். 2 ஸ்பூன் அளவு தயிர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. லெமன் இருந்ததுன்னா நீங்கள் லெமன் கூட போட்டுக்கலாம், தயிருக்கு பதில். நான் தயிர் போடுறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா அதோடைய வந்து பச்சை வாசனை, இப்போ போட்ட மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகட்டும். ஒரு நிமிஷம் அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா வதக்கி விட்டுட்டு அந்த எண்ணெய் பிரிகிற வரைக்கும் கொஞ்சம் விடலாம். எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு, நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சிக்கனை போட்டுடலாம்.
1/2 கிலோ சிக்கன். காரத்தோட இந்த சிக்கனை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. கொஞ்சம் ஒரு 1 நிமிஷம் இந்த காரத்தோட இந்த சிக்கன் நல்லா அப்படியே வேக விட்டுருங்க. அப்பதான் அதுல காரம் இந்த உப்புலாம் நல்லா பிடிக்கும். அதனால நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே ஒரு நிமிஷம் அளவுக்கு அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்க, இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவோட நல்லா பாருங்க மிக்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண போறோம், இப்போ எடுத்து வச்சிருக்கிற பாஸ்மதி ரைஸ் போட்டுக்க போறோம். ரொம்ப சிம்பிளா ரொம்ப சீக்கிரமா எப்படி முடிக்கிறது தான் நம்ம இப்போ பார்க்குறோம். இப்போ நல்லா இந்த காரத்தோட நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க இந்த அரிசியை. இப்போ நம்ம தண்ணி வந்து அளந்து ஊற்றிக்கலாம். 3 டம்ளர் அரிசி போட்டிருக்கோம், 4.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா உப்புலான்னு பார்த்துக்கோங்க. எல்லாம் சரி பார்த்தாச்சு, உப்புலாம் கரெக்டாக இருக்குது, காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்குது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் இந்த புதினா ஏற்கனவே போட்டுட்டோம், இப்போ சும்மா கொஞ்சமாக போட்டுக்கிறோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடியை போட்டுடலாம். ஒரு 2 விசில் வந்தவுடனே ஆஃப் பண்ணிக்கலாம். 2 விசில் வந்தவுடனே நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். வெயிட் போட்டுட்டு ஒரு 2 விசில் வரட்டும், ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், விசில் சத்தெல்லாம் அடங்கிருச்சு. எடுத்துகிட்டு பார்க்கலாம் வெயிட்டு. சூப்பராக வந்திருக்கு. சூப்பராக வாசனை வருது பாருங்க, அட்டகாசமாக இருக்குது. சாதம் ஒன்றுமே குழையில பாருங்க, குழையாம அரிசி ஒன்னோடு ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இப்போ வேற ஒரு இந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி. இது கூட நீங்கள் தயிர் ரைத்தா இல்லைன்னா கத்திரிக்காய் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு செய்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும். அரிசி நல்லா உடையாம வந்திருக்கு. தண்ணி கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வந்துடும். அவ்வளோதான். நல்ல சூடாக மணமாக இருக்குது, வாசனையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செய்து பாருங்கள். ரொம்ப ஹெவியாக மசாலாலாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு தான் இப்போ நம்ம செய்திருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள். நீங்கள் இது கூட தயிர் ரைத்தா வச்சு ஆனியன் ரைத்தா வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி வச்சுக்கலாம், சிக்கன் வறுவல் இது மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா, இல்லைன்னா கத்திரிக்காய் பிரிஞ்சால் கத்திரிக்காய் கிரேவி வச்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் மசாலா ரொம்ப அதிகமாக போடாமல் சிம்பிளாக போட்டு சூப்பராக செய்கிறது எப்படின்னு தான் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்மில் கிளிக் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.